இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆபிரகாம் என்கிற தேவ மனிதனை குறித்து நம் வேதத்தில் இருந்து பார்க்க போகிறோம். இந்த ஆபிரகாம் என்கிற தேவ மனிதனை குறித்து நீங்கள் வேதத்தில் இருந்து பார்க்கலாம். இந்த ஆபிரகாம் என்கிற தேவ மனிதர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படிந்த ஒருவர். கர்த்தரை ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்தை விட்டு ஆண்டவர் அழைக்கிறார். புறப்பட்டு வாங்குறார், புறப்பட்டு வந்துடுறார். நான் காண்பிக்க தேசத்திற்கு போகிறார், அவர் காண்பிக்க தேசத்திற்கு புறப்பட்டு போகிறார். பல இடங்களை தாண்டி தாண்டி போறார். கடைசியில் ஒரு இடத்துக்கு வரும்போது சொல்றாரு, இந்த இடத்தை நான் உனக்கு உன் பின் சந்ததி யாரும் கொடுப்பேன். இன்னைக்கு அந்த சந்ததி அந்த இடத்துல இருக்கிறது. இஸ்ரவேல்ங்கிற தேசம் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே உருவான ஒரு தேசம் அந்த இஸ்ரவேல் தேசம். அந்த இஸ்ரவேல் தேசத்திலே இன்னைக்கு பலர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வேதத்தின் மூலமா நமக்கு தெரியும். கொடுப்பேன்னு சொன்னவர் கொடுத்தார். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வானத்து நட்சத்திர பார்ப்பா எண்ணுப்பா, முடியல ஆண்டவர். கடற்கரை மணலைய எண்ணுப்பா, முடியல ஆண்டவர். கடற்கரை மண் எப்படி எண்ண முடியும்? கிலோவில் கிலோன்னு சொல்லாது. என்ன முடியுமா? எத்தனை மண் இருக்குன்னு சொல்ல முடியுமா? முடியாது, முடியாது ஆண்டவரே. இவ்விதமாய் உன் சந்ததி இருக்கும், விதமாய் உன் சந்ததி இருக்கும். ஆனா குமாரன் இல்லை. 25 வருஷம் he waited in 25 years. 25 வருடம் காத்திருக்கிறார். 25 வருஷத்திற்கு பின்பதாக கர்த்தர் ஆபிரகாமுக்கு குமாரனை கொடுக்கிறார். கொடுத்த ஆண்டவர் என்ன செய்யறாரு? திடீர்னு ஆபிரகாம் உன்னுடைய நேசகுமாரனும் ஏழ புதலுமாய் இருக்கிற ஈசாக்கு எனக்காக மோரியா மலையில் கொண்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போய் மோரியாங்கிற மலை பலியிடு அவனு பலியா கொடுத்துரு. அவ்வளவுதான். கர்த்தர் சொல்லிட்டாரு, கிளம்பிட்டாரு. வேலைக்காரரை பார்த்து சொல்றாரு, இங்க காத்துருங்கப்பா, நானும் அவிடம் பிள்ளையாண்டனும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். திரும்பி வருவேன்னு சொல்லல, திரும்பி வருவோம். இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து பலியிடும்படியாக புறப்பட்டு போகிறார். 2 பேரும் போனாங்க, மலையில ஏறி போயிட்டு இருக்காங்க. ஈசாக்கு கேட்கிறாரு, அப்பா ரைட்டு பலியிட தானே போறீங்க? ஆமா. சரி, கையில ஃபயர் வச்சிருக்கீங்க, நெருப்பு எடுத்துக்கிட்டே, நெருப்பு கையில இருக்குது, கட்டை இருக்குது, ஆடி எங்க? ஆடி எங்க? எப்பா, அது தேவன் பார்த்துக் கொள்வார். அது தேவனுடைய வேலை, அவர் பார்த்துக்கிடுவாரு. ஈசாக்கை கட்டி கத்தி எடுத்து ஓங்கும் போது சொல்றாரு, ஆபிரகாம் மகன் மேல கை போற்றாதப்பா, அவனை விட்டு என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவன் அறிந்திருக்கிறேன். உன் பேரு ஆபிராம் இல்ல, ஆபிரகாம். அதுக்கு முன்னால ஆபிராம் வர சொன்னாரு, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன்பா, உன் பேர் ஆபிரகாம். இன்னைக்கு நாம் விசுவாசத்தின்படி ஆபிரகாமுடைய சந்ததி எவ்வளவு பெரிய சந்ததி பாருங்களேன். எத்தனை நாட்கள் ஆபிரகாமுடைய சந்ததி இருக்கிறது. இன்னைக்கு நாம் விசுவாசத்தின்படி ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய கிறிஸ்து ஆபிரகாமுடைய சந்ததியில் பிறந்தவர், ஆபிரகாமுடைய குமாரனாய் இருக்கிற கிறிஸ்து. அப்போ நாம் ஆபிரகாமுடைய சந்ததி, கிறிஸ்து மூலமாய் நாம் ஆபிரகாமுடைய சந்ததி ஆகி விடுகிறோம். அவருக்குள்ள இருந்த கீழ்ப்படிதல் உங்களுக்கு இருக்கிறதா? அந்த ஆபிரகாம் என்கிற தேவ மனிதர் கொள்ளிருந்த கீழ்ப்படிதல் உங்களுக்கு இருக்கிறதா? அந்த கீழ்ப்படிதல் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிறதா? ஒரு சமயத்துல ஒரு பெரிய தேவ மனிதர் அமெரிக்க தேசத்துல இருந்து ஊழியத்தை பிடித்து விட்டு அவர் ஜெர்மனிக்கு புறப்படுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஜெர்மனிக்கு போகும்போது விமானத்துல, அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல உண்மையில் நடந்தது. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு வீட்டுல ஜோமனை சொன்னீங்க, ஜோமன்யான்னு கேட்டார். இல்ல ஆண்டவரே, போய் ஜோமன். ஆண்டவரே, விமானம் அமெரிக்கா விட்டு பறந்து வந்துகிட்டு இருக்கு, எப்படி போய் ஜெர்மனில எப்படி திரும்பி லாஸ் ஏஞ்சல்ஸ் விமானத்தை திருப்பினார்? ஆண்டவரே, பைலட்டு கிட்ட எப்படி சொல்ல முடியும்? விமானத்தை திருப்புவானா அப்படின்னா, நீ விமானத்தை திருப்பு அப்படின்னா. பக்கத்துல ஒரு நாத்திகன் வந்திருக்கிறான், கடவுளே இல்லை என்கிற நாத்திகன். சொன்னார், விமானத்தை அமெரிக்காவுக்கு திருப்ப போகிறேன் இயேசு சொல்லுகிறார். கேட்டான். ஐயா, விமானம் எப்படி அமெரிக்காவுக்கு திரும்பும்? பைலட் விமானத்தை ஜெர்மனிக்கு நேராக்கி கொண்டிருக்கிறார்.
விமானமே அமெரிக்காவுக்கு நேராய் திரும்பு இயேசுவின் நாமத்தில். அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல பைலட் ஒரு அறிவிப்பு கொடுத்தாரா, விமானம் இயற்கைக்கு மேற்பட்ட சக்தியின் மூலமாய் அமெரிக்காவுக்கு திரும்பி போய் கொண்டிருக்கிறது. விமானம் லாஸ் ஏஞ்சல்ஸ் தரை இறங்கினோனே நாத்திகன் அவருக்கு முன்பதாக முழங்கால் பிடிட்டு சொன்னான், இந்த இயேசு எனக்கு வேண்டும், இந்த இயேசு எனக்கு வேண்டும். இயேசு ஏற்றுக்கொண்ட விமானத்தில் இருக்க அத்தனை பேரும் இயேசு ஏற்றுக்கொண்டார்கள். வரலாறு, நான் சொல்ற கட்டு கதல வரலாறு, என் இயேசு வரலாறு நாயகன். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற அற்புதத்தை கண்டு உங்கள் கிராமமே, உங்கள் குடும்பமே ஆச்சரியப்படும். ஆச்சரியப்படத்தக்க அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யறதுதான் ஆண்டவர். அதற்கு அவருக்கு பேர் இயேசு, இயேசு கிறிஸ்து. அற்புதங்களை செய்கிற கர்த்தரானவர். உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காண்பீர்கள். இந்த ஆண்டுல கிரியை செய்கிற கர்த்தர் கிரியை செய்வார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.